வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். பொன்னாடாம் செந்தமிழ்நாடாம் இந்திய திருநாடு, இத்திருநாட்டை புகழாத கவிஞர்களும் உண்டோ இவ்வுலகத்திலே. போராடி பெற்றது இந்த சுதந்திரம், இதை பேணி காப்பது நம் கடமை என்று நாளும் உழைப்பவர் எத்தனை பேர் இந்த நாட்டிலே. நாம் சுதந்திர தின விழா என்று ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோமே. இச்சுதந்திரத்தை பெற நம் நாட்டு மக்கள் எவ்வளவு போராடி இருப்பார்கள், எவ்வளவு ரத்தம் சிந்தி இருப்பார்கள், எத்தனை உயிர்களை தியாகம் செய்திருப்பார்கள். மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் கிடைத்து விடவில்லை சுதந்திரம். ஆயிரம் பேர் அடிபட்டும் உதைப்பட்டும் உடல் சிதைக்கப்பட்டும் தன் இன்னுயிரை ஈந்தும் அல்லவா பெற்றது இந்த சுதந்திரம். பெற்றுவிட்டோம் சுதந்திரத்தை, இன்று கொண்டாடுகின்றோம் ஆனந்தமாக. நாட்டிற்காக ரத்தம் சிந்திய வீரர்களை மறந்தோம், நமக்காக தன் உயிரை இழந்த மறவர்களை மறந்தோம். நினைவிருந்தால், அவர்களின் நினைவிருந்தால் பணம், இனம், ஜாதி, மதம், மொழி, மாநிலம் என்று வேறுபட்டு திரிவோமா? நம் கண் முன்னே காணும் அவலங்களை கண்டும் காணாமல் செல்வோமா? இன்றைய பெண் பிள்ளைகளின் நிலையை நான் சொல்லவும் வேண்டுமா? வாய் திறந்து சொல்லத்தான் முடியுமா? மனிதம் மறந்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம்? நான் சக மாணவ மாணவிகளிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை, நாளைய சமூகத்தின் தலைவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன், மருத்துவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன், ஆசிரியர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நாளைய சமூகத்தின் முக்கிய பொறுப்புகளை நிர்வகிக்க போகும் நிர்வாகிகளிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆம், நாளைய சமூகம் நமது கையில். அரசு 1000 சட்டங்கள் இயற்றி திட்டங்கள் வகுத்தாலும் நாம் ஒவ்வொருவரும் சுய ஒழுக்கம் என்ற வட்டத்திற்குள் நின்றால் மட்டுமே மனிதம் மலரும். மனிதத்தின் வாயிலாகவே சமூக அவலங்கள் குறையும். இன்றைய மாணவர்களாகிய நாம் நமது கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து, நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்காமல் நாட்டிற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சிந்திப்போம். மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு நாம் ஒவ்வொருவரும் சுய ஒழுக்கம் என்ற ஆயுதத்தை கையில் எடுப்போம். நல்லதொரு சமுதாயத்தை அறுவடை செய்வோம். நன்றே செய்வோம், அதையும் இன்றே செய்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.